நீங்கள் மார்னிங் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இருந்து கவனமாக கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் எனி டைம். தேவனுடைய கரம் வந்து எந்த நேரத்துலையும் நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்படும். ஸோ இந்த புதிய வருடத்தில் எந்தெந்த காரியங்கள் நடக்கும், எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடக்க போகுது, இதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆமென். உங்கள் லைஃப்பில் அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கேட்கும்போதே உங்கள் லைஃப்பை அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது நடந்தே தீரும். இது எப்படின்னா நடக்குமோ நடக்காதோங்கிறதுலாம் கிடையாது, நடந்தே தீரும். 2024 நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முடிச்சிட்டு தான் அவர் சொல்றார். நம்ம தேவன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் காட். ஓகே, ஸோ அதனால இப்போ கேட்கும் போதே 2 ஸ்டேட்ல தான் நீங்க இருக்க முடியும். ஒன்று தூக்கத்தில் இருக்கணும், தூங்கிட்டு கேட்கணும், இல்லை அலர்ட்டா இருந்து கேட்கணும். இல்லையா? அலர்ட்டா வந்து கேட்கணும். எனக்கு இந்த ட்ரம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ட்ரம்ஸ் அது இல்லை, நான் யோசிச்சேன், கீபோர்டு இல்லைனாலும் ஒரு ட்ரம்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இந்த சர்ச்சிலலாம், ஊரில் சர்ச் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய ட்ரம்ஸ் இருக்கும், அப்படி டங் டங் அடி. எங்கள் ட்ரெடிஷ்னல் சர்ச்லலாம் அது அடி, அந்த அடியே தான் வேற லெவலில் இருக்கும். யாரும் தூங்க முடியாது. தூங்கினா அடிப்பார் பாஸ்டர், அடி அடி திருப்பி அடிவான். ஸோ அப்படி அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ஸ் அடி மாதிரி யாராவது தூங்கும்போது டமால்னு ஒரு அடி, ஸ்தோத்திரம் அப்படின்னா அலர்ட் ஆயிட வேண்டியதான். ஸோ இரவெல்லாம் இல்லை சொல்றேன், அப்படியே தூக்கம் வர்றது ஒன்றும் இல்லை. நமக்கு அப்படியே ஒரு இது வரும்போது வரலாம். ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்காமல் வர்றதே பெரிய விஷயமே. நம்ம தூங்கலாம், இல்லை நியூ இயர் முடிச்சுட்டு தூங்கலாம். இன்னும் சொல்ல போனால் நான் முழிச்சிருக்கேன் பாருங்க, அது பெரிய விஷயம். நான் இந்த நேரம் தூங்கிட்டு இருக்கேன். 9 மணிக்கே அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே சுற்றி அப்படியே போய் படுத்துருவேன் பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் காலையில் தூங்குறது கஷ்டம் எனக்கு. அது தப்பு இல்லையே, காலையில் தூங்க முடியாது என்னால். 3:30-4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக சூப்பராக இருக்கிறீங்க. இந்த வருடம் சூப்பராக இருக்கும். ஓகே, சரி. சங்கீதம் 126. இப்போ வந்து நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அனாயிட்டிங்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் கேட்குறவங்க மெசேஜ் தானே, முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரே பண்ணுவார். அப்போ கொஞ்சம் இதாகிக்கல, நான் பேசிட்டே இருக்கும்போது ப்ரேயர் நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவியானவர் யார் மேலே கொண்டு கையை வைக்க சொல்கிறாரோ, லீட் ஆச்சுன்னா பிரசங்கம் பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களை பிளஸ் பண்ணுவேன். ஸோ கெட் ரெடி. கேட்கும்போதே உங்கள் அனலா, உங்களுக்குள்ள அந்த தாகமாக, நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு தான், ஆவியில் அப்படியே உறிஞ்சிக்கணும் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை. அவர் நமக்குள்ள தான் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய க்ளோரியை இழுத்து வெளிப்படுகிற ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் ஒரு லைவாக கேட்டுட்டு இருக்கவங்க, நான் சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். எரியும்ங்கிறேன், எரியணும்னு இல்லை, கேட்கும் போதே the fire will burn in your life. அப்படியே அதை அப்படியே பற்றிக்கும், நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 126வது சங்கீதம். இது ரொம்ப சூப்பரான, நான் எல்லா வசனத்தையும் அப்படி தான் சொல்லுவேன், இருந்தாலும் இந்த வசனம் இந்த 2024 இதான் சூப்பரான வசனம். ஆமென். செம. நான் இங்க பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் இந்த வசனம் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னே அர்த்தம். சிரிச்சு சொல்லுங்க எல்லாரும். ஆமென், ஆமென். சரி. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்படின்னு எழுதுறாரு. நல்ல கவனமா கேளுங்க. சொப்பனம் காண்றது எப்படி தெரியுமா? இப்போ நீங்க சொல்லுவீங்கல்ல, இது சொப்பனமா, இது எப்படின்னா இது நிஜமா இல்ல கனவா? இந்த சொப்பனம்ங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, பகல்ல வர்றது பேர் சொப்பனமா, இல்ல அப்படியே கண்ணை மூடி டக்குன்னு போது ஒரு சொப்பனம் வந்துச்சு, ட்ரீம் இல்லையா? எழுதுறவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை திருப்புகிறது எனக்கு ஒரு கனவாக இருக்கிறது, ஆனா அவர் உண்மையிலே செய்யறாரு, நான் கனவன் நினைச்சுக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு சிறையில அடைக்கப்பட்டு இருக்கிறான்,
புதிய உடன்படிக்கையில நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, பேதுரு டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறார். ஏஞ்சல் போய் பேதுருவை டெலிவர் பண்ணி வெளியே கொண்டு வரார். முடிச்சிட்டு அதுல சொல்றான், பேதுரு சொல்றாரு, இது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. இப்ப வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரங்கள்ல வாசிச்சீங்கன்னா சொல்றாரு, ஏஞ்சல் வந்து தேவதூதன் வந்து பேதுருவை கூட்டிட்டு கொண்டு வந்து அந்த 3 காவலை தாண்டி எடுத்து கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. அவன் நினைச்சிட்டு இருக்கான், இது கனவுல நடக்குதோ. சிறையிருப்பை திருப்பும் போது கனவு மாதிரி தான் இருக்கும், ஆனா நிஜத்துல நடக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு எதெல்லாம் கனவா இருக்குதோ அதெல்லாம் நிறைவேறும். இது ப்ராஃபட்டிக்கல் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனமே நான் சொல்றேன், எதையெல்லாம் கனவு போல பிரதர், கனவு மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காரை வந்து நான் வாங்குவேனாங்கிறது கனவு நடந்துரும்ங்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி இருக்கும், ஐயோ கனவு மாதிரி இருக்கே. நீங்க அடுத்த வருஷம் சாட்சி சொல்ல போறீங்களா இல்லையான்னு பாருங்க. கனவு மாதிரி பிரதர், நான்லாம் அமெரிக்கா போயிடுவீங்கிறேன். நிஜமா சொல்றேன், வீடு கட்டி முடிச்சிருவீங்க பிரதர், வீடு கட்டி முடிச்சிருவீங்க. கனவு மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் திருப்புறது அந்த மாதிரி. ஏன்னா நம்ப முடியாது. கனவு காண்றியான்னு கேட்பாங்கல்ல, எல்லாம் கனவு காண்றியானா, ஏன்னா எது நடக்காததோ அதை தான் கனவு காணுவாங்க. இதெல்லாம் கனவு தான்ப்பா, கனவுல தான் நடக்கும்பாங்கல்ல. ஆனா கனவுல காண்றது நடக்கும். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார். சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் கனவு மாதிரி இருக்கோ அதெல்லாம் கனவுக்குள்ளேயே முடிஞ்சிரும். அப்படின்னா நிறைவேறி முடிச்சிரும். உங்களுக்கு இது பெருசாவே இருக்காது. சொப்பனம் காண்கிறவர்கள் போலவே நீங்க இருப்பீங்க, ஆனால் செய்து முடிப்பார். சோ சொப்பனத்துல இருந்து வெளியே வந்த உடனே, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டுல, கனவுல எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு, இது இருக்கிற மாதிரி இருக்கு, கையில காசு இருக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுல எல்லாம் மாறுற மாதிரி இருக்கு. பா என்ன ஒரு கனவு. முடிச்சு பார்த்தா அதே மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வாய் நகைப்பினாலும் ஆனந்த, உங்களால இருக்க முடியாத, கத்த ஆரம்பிச்சிருவீங்களா, சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்களா. ஏன்னா என்னடா இது, இப்படியுமா ஆண்டவர் செய்வார்? நான் சொல்றேன், அப்படி செய்வாருங்கிறேன். அப்படி செய்வாருங்க. விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் இப்படியுமா ஆண்டவர் நடத்துவாரு? அப்படியும் நடத்துவார். இந்த 2024 நீங்க உங்களால சில நேரம் ஏதாவது நடந்தா அழுவோம்ல, இப்ப நீ சிரிக்க போறீங்க. சிரிக்கும் போதெல்லாம் ஏன்டா சிரிக்கிறானா தெரியலையா, அந்த ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு என் வாழ்க்கையில, ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு, என் பிள்ளைங்க லைஃப்ல என்னெல்லாம் செய்யறாரு, என் குடும்பத்துல எவ்வளவு விஷயம் செய்யறாரு. ஏன்னா அவர் செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாரு, நீ மகிழ்ந்து களி கூறுவாய். You'll be filled with laughter. சொல்றேன், வாழ்க்கையில இதெல்லாம் அழுகையின் இதா இருக்கோ அதெல்லாம் மகிழ்ச்சியின் நாட்களாக இருக்கும். பெரிய டர்ன் வரப்போகுதுங்க. பெரிய டர்ன் வரப்போகுது. மிகப்பெரிய ஷிஃப்ட் வருது. நான் அதை பத்தி பேச போறேன். மிகப்பெரிய ஷிஃப்ட் வரப்போகுது. நான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ச்சலே ஓபன் ஆயிருக்கு. போர்ச்சல்னா ஒரு பெரிய காரியம் நமக்கு முன்பாக திறந்து இருக்கிறது. திறந்த வானம், திறந்த வாசல். நீங்க அதுக்கு உள்ள வந்துட்டீங்க. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க அங்க இல்ல, நீங்க இங்க இருக்கிறீங்க. இங்க அந்த இடத்துல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் இங்க நடக்க முடியவே முடியாது. இப்போ இன்னைக்கு ஒரு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் மத்தியானம் வீட்டில இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம் இங்கே வர்றதுக்காக. சரி, கரெக்டாக 2 o'clock 1:32 இருக்கும். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணன்னு சொல்லிட்டு, சரி இன்னும் வர வழியிலே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவோன்ட்டு விட்டோம். எந்த ஹோட்டல் போயிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம், கஸ். ஃபிஷ்ஷு சாப்பிட்ருவோம். சரி, இந்த பக்கத்தில் இருந்து நான் ஒரு ஹோட்டல் போகிறேன்னா எந்த ஹோட்டல் போயிருப்பேன்? பிரியாணி கடை. சரி, அது பிரியாணி கடையில் என்ன கடை?
தலப்பா கட்டி. வேற உங்களுக்கு தெரிஞ்ச கடை சும்மா கெஸ் பண்ணுங்க. ஸ்டார் பிரியாணி, அஞ்சப்பர். ஆன்லைன்ல போடுங்க பார்க்கலாம். நான் பிரதர் வந்து பிரியாணி கடை போனா எந்த கடைக்கு போவேன்? டான்ஜர் பிரியாணி அவரு பார்சல் தான் வாங்கணும். சரி, நீங்க யா மொய்தீன். ஆமா, சூப்பரான பிரியாணி. ஆனா நீங்க எதுவும் நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. ஆமா, நாங்க போன ஹோட்டல் வந்து கீதம் ஹோட்டல், தொரப்பாக்கத்தில் இருக்கிற, தொரப்பாக்கம் தானே கீதம். அங்க போனோம். வெஜிடேரியன் ஹோட்டல். வெஜிடேரியனா மாறிட்டீங்களா பிரதர்? அப்புறம் சொல்றேன். ஸோ உள்ள போயிட்டோம். உள்ள போனா நான்வெஜ் ஹோட்டல்ல தான் இவ்வளோ கூட்டம்னா, வெஜிடேரியன் ஹோட்டலில் சீட்டே கிடைக்காது. அங்கே போனோடனே எல்லாரையும் ஒருத்தங்க உள்ள போனோடனே ஏதோ ஏன்டா அங்கே வந்தீங்கன்ற மாதிரி ஒருத்தர் வாசல் நின்று நில்லுங்க வெயிட் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா. எத்தனை பேர்? நான் 3 பேர் அப்படின்னு நோட் பண்ணியாச்சு. சரி, ஒன்று நின்றுட்டு இருந்தோம். உடனே சீட் கிடைச்சிருச்சு. அப்போ உள்ளே போயிட்டோம். இப்போ ஜாய் எல்லாம் உட்காந்தாச்சு. உடனே சர்வர் வந்தார். நமக்கு தெரியும், போனோம் மீல்ஸ் தான் சாப்பிடுவோம். மீல்ஸ் ஜாயிட்ட வந்தோடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த சர்வர் வந்து என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னாரு. இவா ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னா, அவன் நோ ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னா, சிக்கன் 65 அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன அப்படி பார்க்குறா? இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்காக என்ன கூட்டிட்டு வந்த. அப்புறம் என்ன கேட்டா, இன்னொரு ஒரு 4 லிஸ்ட் வைக்கிறா. எதுவுமே இங்கே கிடைக்காது. அவன் வந்து சிரிக்கிறான். இது வெஜிடேரியன் அப்படின்னு. வெஜிடேரியன் அவளுக்கு அது தெரியல. அப்புறம் சொன்னேன் தோசா வாங்கலான்னு. தோசா வெஜிடேரியன். இப்போ இவ்வளவு சொன்னல, இதுலயும் ரெவலேஷன் இருக்கு. நம்ம எதை சொன்னாலும் அதுலயும் என்ன இருக்கும்? ரெவலேஷன், வெளிப்பாடு இருக்கும். வெஜிடேரியன் ஹோட்டல்ல சிக்கன் 65 வாங்க முடியாது எப்படியோ, 2024 உங்க வீட்டு பிரச்சனைகள் இனி இருக்க முடியாது. எப்படி முடியாதுங்க? கீதம் ஹோட்டல்ல உங்களால எனக்கு 65 வேணும்னா வருமா? வரவே வராதுல்ல. அவன் இல்ல, நான் ட்ரையே பண்ண முடியாது. அவன் சொல்லுவான், எங்களுக்கு இங்க வாய்ப்பே இல்லை, நாங்க போய் சிக்கன் இது வெஜிடேரியனுங்க. நான் சொல்றேன், இந்த ரெலம்ல 2024 நீங்க எல்லாரும் இருக்கிற இடமே தேவனுடைய கரம். ஓப்பன் ஹெவன், திறந்த வானம். திறந்த வானம் எப்பவுமே சொல்லிட்டே இருங்க, திறந்த வானத்துக்கு உள்ள நான் இருக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள வியாதி இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டே ஆவார் ஆண்டவர். நீங்க வெஜிடேரியன் ஹோட்டல் பண்ண அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ்ல யோசிச்சு பாருங்க, ஒரு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு போயிட்டேன். என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு கூட்டமே கூடிடுவாங்க. கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டமால்னு எடுத்து ஒரு ஓபன் பண்ணி மட்டன் பீஸ் எடுத்து இப்படிங்கிறேன். அங்க என்ன நடக்கும்? எல்லாம் டே யார் நீ? யாரு இவன்? உடனே இந்த துப்பாக்கி எடுத்து வந்த மாதிரி எல்லாம் சுத்தி சார் அப்படின்னு அவன் வாமிட் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. அது வேற. ஏன்னா அங்க வராதுன்னு இல்ல, தப்பித்தவரை ஒண்ணு போயிட்டாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? அக்செப்ட் பண்ணுவாங்களா? பரவாயில்ல பிரதர், அவர் சாப்பிடட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அது இடமே வேற. இந்த இடமே வெஜிடேரியன். அதை போல தேவனுடைய பிரசனத்துல, தேவனுடைய அந்த ரெலம் புதிய சீசன்ல இங்க வியாதி தப்பித்தவரி வந்தா கூட அதால இருக்க முடியாது. பிலீவ் பண்ணுங்க. அது எப்படி? நான் எப்படி வந்து அந்த வெஜிடேரியனுக்குள்ள டக்குன்னு ஒரு தந்தூரி சிக்கனை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குமோ நமக்கு அப்படி இருக்க. நமக்கு இங்க எப்படி சொல்லுவாங்க, தப்பித்தவரி வாழைக்காய் இருந்துச்சுன்னா இன்னியா வாழைக்காவை கொண்டு வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல இப்ப ரீசெண்டா பார்த்தேன், ஃபிஷ் 65 சொல்லி வாழைக்காவை பொரிச்சு வைக்கிறாங்க. பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்க? அவசரம் சொல்றான், டே இப்படிமாடா ஏமாத்துறீங்க அப்படின்னு. சரி, முடியாத ஒரு காரியம் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல இது முடியாதுன்னா அது தப்பித்தவரி வந்தாலும் அதால இருக்க முடியாது. நான் சொல்றேன், குறைவு, பாவர்ட்டி, தரித்திரம், இது கொஞ்சம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுற மாதிரி இருக்குன்னா நான் சொல்றேன், அதால இருக்க முடியாது.
அது வேரோடு பட்டு போயே ஆகும். ஏன்னா தேவனுடைய இடத்துல, தேவனுடைய மகிமைக்குள்ள இதெல்லாம் இருக்க முடியாதுங்க. வியாதி இருக்க முடியாது, பிரச்சனை இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல தேவனுடைய பரிபூர்ணம் மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றேன், 2024 எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்ண போறார். முடிச்சது அது நடக்க போகுது. முடிச்ச காரியங்கள் நடக்கும். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? முடித்த காரியம் நடக்கும். இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம லைஃப்ல அது நடக்க நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தேவன் முடிச்சிட்டாரு, சந்தோஷமா இருக்க சொல்லிட்டாரு. ஆனா இது நடக்கணும் பிரதர். இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெளிப்பட வேணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க, கேளுங்க. என்ன பண்ணணும்னு எல்லாரும் கேளுங்க. என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். இது நடக்கணும்னா நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. அதான் விஷயமே. எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க பெற்றுக்கொண்ட இடத்துல இருக்கிறீங்கன்னு நம்பினா போதும். இந்த வருஷம் நான் இதை தான் சொல்ல போறேன். there is no work. ஒரு சாட்சி சொல்லும்போது கூட சொன்னாங்க இல்லையா, எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். எதுவுமே செய்யாம நடக்குமானா நடக்கும். ஆனா என்ன செய்யணும்னா, நீங்க அதுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு பெற்றுக்கிறது. நான் அதை சொல்லல, நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கிற உணர்வுல இது வெளிப்படும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு இல்லை, நான் விரும்புற காரியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேன்னா இங்க இருக்கு. ஓகேயா? இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஏன்? நான் அதெல்லாம் இல்லை பிரதர், ஆனா எனக்கு இது வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போ சத்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சத்தியத்தை கேட்டீங்க. கேட்டு இது எனக்கு இல்லை, ரைட், இது கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, இது கடன், இதெல்லாம் இல்லை பிரதர், எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இது வேணும் பிரதர். பரிபூர்ணமான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், நிறைவான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேணும். ஏன்? அது இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் நீங்க பிலீவ் பண்றீங்க, இந்த இடத்துக்கு நான் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க சொல்லிட்டீங்களே, எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க இது கிடையாது. ஆனா இங்க நான் போகணும். இப்ப நான் என்ன சொல்றேன், 2024 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கதான் ஸ்டார்டே ஆகுது. இங்கதாங்க ஸ்டார்டே ஆகுது. அப்படின்னா உங்களுக்கே தெரியாம கனவுல இங்க கொண்டு வச்சுட்டார். சொப்பனம் காண்கிறவர்களை போல நீங்க இருக்கும்போது திருப்பி இங்க கொண்டு வச்சுட்டாரு. எங்க வச்சுட்டாரு? பரிபூர்ணத்துக்குள்ள வச்சுட்டாரு. இங்க பரிபூர்ணத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கே நம்ப முடியல. என்னன்னா உங்களை சுற்றியா பரிபூர்ணம் இருக்கு, உங்களுக்குள்ள ஃபுல்னஸ் இருக்கு, உங்களுக்குள்ள அபண்டன்ஸ் இருக்கு, உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. கோடி கோடி பணம் உங்களுக்குள்ள இருக்கு. குரோர் கணக்கான பணம் இருக்குங்க, சுகம் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இந்த இடம் அவருக்குள்ள நீங்க இருக்கிற இடம். சொல்றேன், இப்போ இந்த இடத்துல நான் அவருக்குள்ள இருக்கிறேன், நான் பரிபூர்ணத்துக்குள்ள இருக்கிறேன்ங்கிற இந்த உணர்வுல வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதா? இந்த உணர்வுல வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், உங்க உடம்பு வலியா இருக்கு, பிரச்சனை இருக்கா, நான் சுகமா இருக்கிறேன்கிற உணர்வை கொண்டு வரும்போது அது சுகம் வெளிப்படும். நீங்க ஹீலிங்ஸ் எல்லாம் இந்த தடவை பார்க்க போறீங்க. நான் சொல்றேன், சுகம் சாதாரணமா உங்க உடம்பு சரியாகிறது நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், நான் சுகமா இருக்கிறேன்கிற உணர்வு கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வை ஆவியானவர் கொண்டு வருவார். Holy Spirit will bring that. அந்த உணர்வு ஃபீல் பண்ண வைப்பார். நீங்க சுகமா இருக்கிறத அப்படியே நீங்க உணர்வீங்க. உங்களை விட்டு அந்த வியாதி மூவ் ஆகிறத பார்ப்பீங்க, போகிறத பார்ப்பீங்க. பணம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தேவை, 5 lakhs தேவை. இப்போ எப்படி உங்க மைண்ட் ஒர்க் ஆகும்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் எனக்குள்ள இருக்கிற உணர்வுல இருப்பீங்க.
இல்லைங்கிறது இல்ல, இருக்குன்னு. அது எப்படி வரும்னே தெரியாது, எப்படி வரும்னே தெரியாது. உங்க பிசினஸ் இப்படி போயிட்டே இருக்குங்கிற உணர்வுல இருப்பீங்க. அந்த உணர்வு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கும். நான் சொல்றேன், எந்த காரியம் உங்க வீட்டுல சூழ்நிலைகள் உணர்வு, ஜஸ்ட் யூ ஃபீல் தட் யூ வில் ரிசீவ் இட். யூ ஃபீல் தட் யூ ரிசீவ் இட். நீங்க உணரும் போதே பெற்றுக்கொள்வீங்க. மன்னிப்ப உணரும் போதே எப்படி அது விடுதலையை கொடுக்குது சொல்றேன். உணரும் போதே குழந்தைங்களாம் சொல்றேன், படிக்கிற பிள்ளைங்களா, நீ பாஸ் ஆயிட்டானே ஃபீல் பண்ணுங்க, பாஸ் ஆயிடுவீங்க. நிச்சயமா. சமையல் பண்ண போறீங்க, செஞ்சு முடிச்சதை ஃபீல் பண்ணுங்க, சமையல் தானா வந்துடும். நீங்க செய்யற வேலைக்கு ஏத்தாப்புல உங்களை ஆண்டவர் நடத்திடுவார். ஆனா இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்துக்குள்ள என்ன உணர ஆரம்பிக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதான் நடக்கும். ஒரு வசனம் மட்டும் திருப்பி நான் வாசிக்கிறேன். நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், shout of joy, shout for joy, laughter, விழுந்து விழுந்து சிரிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், எப்போ நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம்? எப்போ? எங்க ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு உள்ள வரும்போது நீங்க விழுந்து புரண்டு புரண்டுலாம் சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புரண்டு 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 இப்படி அப்படி இப்படின்னு. ஏன்னா அது என்னன்னே தெரியும், அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு காமெடியை பார்த்துட்டா ஏதோ ஒன்று. நான் சொல்றேன், உலகத்தில் கிடக்கிற அதை விட தேவன் செய்கிற அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு உங்களை புரட்டி போட போகுது. சாதாரண வசனமே கிடையாது, இது சாதாரண வசனமே கிடையாது. ஆண்டவருடைய அந்த சந்தோஷம் உள்ள வரும்போது உங்களை அப்படியே தூக்கி போட்டுரும். மாறப்போகுதா இல்லையான்னு பாருங்க, மாறப்போகுதா இல்லையான்னு பாருங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். நான் அதை பிலீவ் பண்றேங்க. இப்ப நிறைய பேர் உங்க ஹார்ட்டுக்குள்ள நிறைய விஷயம் மாறுது, நிறைய விஷயம் மாறுது. லைவா பார்த்துட்டு இருக்கவங்க, ஜஸ்ட் ப்ரே, ஜஸ்ட் ப்ரே, ஜஸ்ட் ப்ரே. அந்த சந்தோஷம் உள்ள இருந்து வெளிப்பட போகுது. The anointing will manifest from you. Manifest from you. எல்லாரும் see, ஒரு 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 செய்தி மாத்தாது, மாத்திரதை விட தேவனுடைய பிரசனம் அதிகமாய் மாற்றும். நீங்க ஒரு செய்தியை கேட்கறது அந்த நேரம் ஜாலியா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசனத்தோடு நீங்க தொடர்புடையவங்களா இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி மாற்றிடும், வேற மாதிரி மாற்றும். நான் பிலீவ் பண்றேன். யோவான் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் ஜீசஸ் சொல்றாரு, நான் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனாலும் எடுக்க முடியாது. நீங்க அதை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜான் சாப்டர் 16. நான் கொடுக்கிற சந்தோஷம் அதை தொட கூட முடியாதுப்பா, உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஏன் சந்தோஷத்தை பேசிட்டே இருக்கேன்னா, இதுதான் அல்டிமேட். இது உள்ள வந்துடுச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுடைய எல்லாத்துக்கான பதில் வெளிப்படுது, எல்லாத்துக்கான பதில். His joy, His joy, His joy, His joy, joy, மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சி. His joy, His joy. Thank you Lord, 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 thank you Lord. See, ஆண்டவர் ஒரு ஏதோ ஒரு பொருள் அல்ல. He is a living God, living water. நதிங்க, ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதியா.
அது போகிற இடமெல்லாம் சந்தோஷம் 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 சந்தோஷம். ஜீவ நதி போகிற இடமெல்லாம் அப்படி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சங்கீதம் 2வது அதிகாரம் யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 2. நான் இப்ப வாசிக்கும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் அப்படியே நடக்க போகுது. மைக் யாராவது மைக் கொடுங்க, வாசிங்க. சங்கீதம் 2 பாருங்க. உங்களை சிரிக்க வைக்கிறாருன்னு சொல்றாரு. ஏன்னா உங்க அப்பா அவரும் சிரிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சிரிக்கிறாருங்கிறத நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? வாசிப்போமா சங்கீதம் 2. சங்கீதம் 2 அப்படியே முதல்ல வாசிங்க. ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. ஓகே, இங்க பாருங்க என்ன போட்டிருக்கு. ஆண்டவர் பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க ஆலோசனை பண்றாங்க. இப்ப ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்ல இருந்து யாரையும் கூப்பிடல, ஏன்னா இது வந்து வச்சுக்கோமே ஒரு குரூப். அவங்க உங்களை பார்த்து உங்களுக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க. இப்ப நீங்க யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அனாயிண்டட். சொல்லுங்க, ஐ அம் அனாயிண்டட். சொல்லுங்க, ஐ அம் அனாயிண்டட். யூடியூப்ல பாக்குறவங்க டைப் பண்ணுங்க, ஐ அம் அனாயிண்டட். ஐ அம் அனாயிண்டட். அனாயிண்டட்னா என்னங்க? தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அதான் அபிஷேகம். அனாயிண்டட்னா என்ன? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இருக்கிறார். யூ ஆர் அனாயிண்டட். இப்போ உனக்கு விரோதமா ஒருத்தன் யோசிக்கிறான், கெட்டதை யோசிக்கிறான், இப்படி யோசிக்கிறான். வாசிங்க. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். யோசிக்கிறது மட்டும் இல்ல, அவன் பிளான் போடுறான். உடைச்சி உன்னை இப்படி பண்ணி அப்படி பண்ணி இல்லாம பண்ணவன் யோசிக்கிறான். யாரு? சத்ரு, எதிரியாள். இப்ப அடுத்தது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். வாவ். இங்க நீங்க நிக்கிறீங்க, இங்க இவன் என்ன பண்றான்? பிளான் பண்றான். பரலோகத்துல வீட்டு இருக்கிறவராம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றாராம்? சொல்லுங்க, என்ன பண்றாரு? நகைப்பார். எதுக்கு சிரிக்கிறாரா? இவன் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? உங்களுக்கு வியாதி நீங்க இதாயிடுவீங்கன்னு சொல்லிடுறான். ஆண்டவர் சிரிக்கிறாராம். நிச்சயங்க, ஏய் முடியாதுடா, கடன் உன் குடும்பமே இல்லாம போயிடும் சொல்றான். பிசா சொல்றான், கடன் இந்த கடன் அடைக்க முடியாது, இது பண்ண முடியாது, நீங்க பாருங்க அழிவீங்கன்னு சொல்றான். ஆண்டவர் சிரிக்கிறாரா? சிரிக்கிறாரா? ஏன் சிரிக்கிறாரு? ஏன்னா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசால தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நகைக்கிறார். He is laughing at them. பைபிள்ல பாருங்களேன், ஆண்டவர் வானத்தை பூமியை படைச்சவர் சொல்றாரா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவனை பார்த்து சிரிக்கிறாராம். இததான் 126 சங்கீதத்துல சொல்றாரு, உங்க வாய் சிரிக்க போகுது. நீங்க சிரிக்க போறீங்க. ஏன்னா நீங்க இப்போ இங்க இல்ல, நீங்க அவரு கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால சிரிக்க போறீங்க. இங்க இருக்கிறீங்க, இருந்தீங்க, இப்போ அவரு கூட உட்கார்ந்தனால, அவர் சிரிக்கிறதுனால சிரிக்காம இருக்க முடியாதுப்பா. ஏங்க, அவர்கிட்ட போனா சிரிச்சுதாங்க அவங்க இல்லையா? உங்களை மாரி அங்க போய் அழலாம் முடியாது, அழுகையே சிரிப்பா மாறிடும். சிரிப்பு வந்துடும். ஏன்? சந்தோஷம்.
இது வாயில வர சிரிப்பு இல்ல, உங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. தகப்பன் கூட இருக்கிறது, தகப்பன் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. 2024 நான் சொல்றேன், நிக்கிற இடம் இல்ல, உட்கார்ந்து இருக்கிற இடம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஆண்டவரோட உட்கார்ந்து இருக்கீங்க. நீ யோசிக்கலாம், எனக்கெல்லாம் தகுதி இருக்கா? நம்ம உடனே நினைப்போம், நான் எல்லாம் ஒரு பாவி, புழு பூச்சி. பட் நம்ம குரூப்ல எல்லாம் அதுல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. யாராவது ஒருவேளை ஆன்லைன்ல பாக்குறவங்க, புதிதா இருக்கிறவங்க, பிரதர் நானும் ஒரு புழு பூச்சியாக தான் இருந்தேன், கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு சாதாரண மண் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, முன்னாடி சொன்னீங்க, இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம குரூப்புக்குள்ள இருக்கீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க. நம்மள புழு பூச்சி மண்ணு அப்படிலாம் இருந்தோன்னு வச்சுக்கோமே. இப்ப நீங்க அப்படி கிடையாது. You are redeemed by the blood of Jesus. You are redeemed. You are redeemed. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய இரத்தத்தினால் அவர் மீட்டெடுத்து தன் பிள்ளையாக உங்களை வைத்திருக்கிறார். சும்மா ரோட்ல வைக்கல, அவர் கூட உட்கார வச்சிருக்கிறார். யோசிங்க, நீங்க அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கிறீங்க. கடவுளோட ஒருத்தன் இருக்கிறானா எப்படிங்க? நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க ஹார்ட் எதை உணரணும் சொல்லுங்க? நான் சொன்னேன், உணர்றது இந்த வருஷம் மாற்றத்தை கொடுக்கும். வேலைக்கு போறீங்க, எதை உணரணும்? அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு உணர்ந்தீங்க. அதுதான் உணரணும். உங்க வேலையில எல்லாம் மாறுறத பாருங்க. ஏன் தெரியுமா? யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, பின்னாடி இருக்கிறவரை பார்ப்பாங்க. நிஜமா சொல்றேன். Everyone look at Jesus, not you. நீ உணர்ந்து கொண்டு இருந்துட்டு அப்படியே போனா போதும், அவரு பார்த்துக்குவார். இந்த வெனம்னு ஒரு படம் வந்தது, யாரெல்லாம் பாத்தீங்க? யாரும் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, சின்ன வேற சில பேர் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் வெனம்னு ஒன்று கேள்விப்படல? ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு இங்கிலீஷ் மூவி. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு. சரி, இப்படி சொல்லுவோமே, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நம்ம ஊர்ல அந்த மாதிரியான இதெல்லாம் எடுக்கல. பட்டணத்தில் பூதம் பார்த்திருப்பீங்களா? எல்லாரும் பட்டணத்தில் பூதம் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவியில போட்டு. ஸ்பைடர்மேன் அது பார்த்திருப்பீங்களா? சரி, இதெல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரலா ஒண்ணு இருக்கிறத காட்டும். கரெக்டா? சூப்பர் நேச்சுரலா நடக்கும். சூப்பர் நேச்சுரலா இந்த வெனம் அப்படிங்கிற படம் ஏன் அதை நான் சொன்னேன்னா, அது எப்படின்னா, நான் எனக்கு ஃபுல்லாக அதெல்லாம் ரொம்ப ஆழமாக அந்த படம் நான் பார்க்கல. அதில் என்னன்னா, ஒரு ஒரு அது என்ன சொல்றது, அது என்ன சொல்லுவானே, ஏதோ ஒரு கிருமி மாதிரியோ ஏதோ ஒன்று, அதோ சிம்பியாட்டா, ஓகே, அது வந்து ஒருத்தன் உடம்புக்குள்ளே போயிடும். அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க உடம்புக்குள்ளே போய் என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு. அது என்ன பண்ணும், ஒரு ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூதம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அமீபா மாதிரி இருக்கும். அது ஒருத்தன் உடம்புக்குள்ளே போயிடும். இவனுக்கு அது தெரியாது, ஆனால் கொஞ்ச நாள் ஆக அந்த உடம்புக்குள்ளே அது வளர்ந்துடும். ஸோ இவன் வெளியே போகும்போது இவனுக்குள்ள சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இவனுக்கு என்னடா உள்ள சத்தம் கேட்குதே சத்தம் கேட்குதே. அந்த வெளிநாட்டு படத்தில் வந்ததுங்க. சரி, இது வந்து இப்படி இருக்கும். ஒரு டைம்ல என்ன ஆகும், இந்த உள்ள இருக்கிற அந்த மிருகம், அது மிருகம் மாதிரி, ஆனா நல்ல மிருகம் கெட்ட மிருகம் மாதிரி, அது என்ன பண்ணும், அவனுக்குள்ள இருந்து வந்து மேல வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க யூடியூப்ல பாருங்க, இப்போ அவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவன் நடந்து வரான், இப்போ இவனை கொல்றதுக்கு வராங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஏய் உன சுட போறேன்ட்டு இப்படி கொல்ல வருவான். இப்போ இவன் இப்படி நிற்பான், இவனுக்கு பயமா இருக்கும். இந்த உள்ள இருக்க மிருகம் வந்து டக்குன்னு வந்து அவனை அப்படி தூக்கி இப்படி பிடிச்சிரும். யாரா இது நீ அப்படின்பான். அவனாதான் இருப்பான். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ டக்குன்னு உள்ள இருந்து வந்து அது வந்து நிற்கும். வேணாம், அதான் வேணாம். மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், பல்லெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நான் அதை பார்க்கும்போது யோசிச்சேன், இவன் இப்படி யோசிச்சிருக்கானே, அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர். அப்போஸ்தலன் பவுல் அப்பவே யோசிச்சாரு, எப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இங்க இருக்கிறவர் பெரியவர். நான் சொல்றேன், ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுதான் உள்ள இருக்க ஆண்டவருக்கு தீனி. புரியுதா புரியலையா? அவருக்கு தீனி மாதிரி நான் பாத்துக்கிறேன்டா. சரி, சூப்பர் நேச்சுரல் எப்போங்க வெளிப்படும்? எப்ப சூப்பர் நேச்சுரலா உங்க வாழ்க்கையில நடக்கும்? ஒரு முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பிலீவ் பண்ணுங்க, உள்ள இருந்து நடத்த ஆரம்பிச்சிருவார். இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரலா மாறப்போகுது. முடியாதது மாறப்போகுதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். சூப்பர் நேச்சுரல். ஆச்சரியப்படுவீங்க. இதுவா நினைப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். நீங்க யோசிக்க முடியாததெல்லாம் நடக்கும். நிஜமா சொல்றேன், யோசிக்க முடியாது. இவர்கிட்ட எல்லாம் போய் பேசுமான்னு நினைப்பீங்க. அவங்க உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிஜமா சொல்றேன், சொல்ல முடியாதுங்க. விஜய் கூட நீங்க ஒரு அக்காவா நடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நிஜமா சொல்றேன். எப்படி பிரதர்? ஆமாங்க. முடியாதா? சூப்பர் நேச்சுரல் முடியாதா? அவங்க ஏரியால அதை சொல்லிடுவோம், உங்க ஏரியால நான் சொல்லிடுறேன். ஹோட்டலே வைக்க முடியாதா? பெரிய பிசினஸ் பண்ண முடியாதா? கார்பரேஷனே உருவாக்க முடியாதா? நம்ம முடியும்ங்கிறேன். நான் சொல்றேங்க, நேஷன்ஸே ஆள முடியும். நான் பிலீவ் பண்றேன். இங்க இருக்கிற குடும்பம், லைவ்ல பாக்குற குடும்பம், உங்க குடும்பத்தார் பிள்ளைங்கோ யாரோ இந்த தேசத்தை ஆள போறீங்க. பிலீவ் பண்ணுங்க. they are going to rule the nation. நான் இந்த வருஷத்துல நான் டிக்ளேர் பண்றேன், 2024ல உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி தேசத்தை ஆளுவார்கள். நம்ம தேசங்க ஆள்றாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்ல? ஏன்னா எல்லாம் நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க. முன்னாடியே அது கேட்டிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் இப்போ எம்எல்ஏவும் மினிஸ்டரும் ஆயிருப்பீங்க. இல்ல நான் முன்னாடி பிறந்திருக்கணும். அதனால உங்க சந்ததி, நம்ம சந்ததி ஆள போறாங்க. இப்ப நான் சிஎம் ஆகிறேன்னா முடியுமா? ஆனால் முடியும். See, God can do anything. அப்படிதான் யோசிக்கணும். நான் சொல்றேன், ஆளுகை நம்ம கையில வரும். தேசத்தை ஆள போறீங்க. ஒரு இடத்துல இருக்கீங்களா, அந்த இடத்தை ஆள போகிறீங்க. ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி. இந்த உணர்வு தான் இதுக்கு மேல இந்த 2024 நம்ம லைஃப்ல எது எதெல்லாம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ அது நடக்குதற்கான ரகசியமே நீங்க எங்க இருக்கிறீங்கிற உணர்வு. இந்த உணர்வு இல்லைன்னா அங்கதாங்க மிஸ்ஸே ஆகிறது. ஒருத்தன் அவனுடைய இடம் எங்கங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் அவனை மறக்க பண்ணிட்டா ஒருத்தன் என்ன வேணாலும் பண்ணிடலாம். அவன் தான் இருக்கிற இடமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கிறிஸ்தவ லைஃப்ல நான் சொல்றேன், கிறிஸ்டியன் லைஃப்ல நீங்க யாரு, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு மட்டும் உணர்வு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. Nothing can touch you. இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது. நான் பிலீவ் பண்றேன். நான் பிலீவ் பண்ண போறேன். The glory of God will going to manifest like anything. The anointing will manifest. The anointing will manifest. Shoraka darabala huntare. The anointing will manifest. The anointing will manifest. நான் பிலீவ் பண்றேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் வெளிப்பட போகுது. அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்பட போகுது. சில காரியங்கள்லாம் பாருங்க, நீங்க இல்லாமலே நடக்கும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யாமலே இன்னொரு காரியம் நடக்கும். இப்ப நீங்க தான் செய்யணும்னா நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அது நடந்துடும். நிறைய காரியங்கள் நடக்கும். நான் இதெல்லாம் ப்ராஃபிட்டிக்கலா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமென் போட்டு ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. கெட்டதை சொல்றது ப்ராஃபஸி கிடையாது. உலகம் இப்படி ஆயிடும், இந்த ஆயிடும், அது உலகத்தில் உள்ளவன் எல்லாரும் சொல்லுவான். இப்ப சொல்லுங்க, அவன் சொல்லுவான் அழிஞ்சுதான் போக போகுது, இப்படிதான் போக போகுது. ஆனா ஜீவனை பேச நீங்களும் நானும் தான். நாம நம்ம தேசத்துக்கு ஜீவனை பேசணும். நான் சொல்றேன், 2024 நம்ம தேசத்துல பெரிய மாற்றம் வரும். எல்லாரும் நல்லா இருப்போம். ஏங்க தண்ணி என்ன, நான் சொல்றேன், இது என்ன வேணாலும் இருக்கட்டும், சென்னை சூப்பரான சிட்டியா மாறப்போகுது. நான் பிலீவ் பண்றேன்.
எல்லா ஸ்டேட்டும் சூப்பரா மாற போகுது. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஏங்க முடியாது? அப்படிப்பட்ட சிஸ்டம் உண்டாகும். நாமளும் அழிவையும் இப்படி ஆயிடும், இன்னும் இப்பவே இப்படி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒண்ணும் இல்லாம போகும் சொல்லதுக்கு நாம யாருங்க? நம்ம அதுக்கு அழைக்கப்படலை. நாம சொல்லுவோம் இதை விட சூப்பர் ஆயிடும், உங்க லைஃப் எல்லாமே வேற லெவல் ஆயிடும், வேற லெவல் ஆயிடும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் சொல்றேன். ஏற்கனவே இது வந்து ஜூம்ல டீச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கும் 2024 சன்ஸ் ஆஃப் காட் கோயிங் டு மேனிஃபெஸ்ட். தேவ குமாரர்களாக நீங்களும் நானும் வெளிப்பட போறோம். இன்னும் சொல்ல போனா, சொன்னா தேவதூசணம்னு சொல்லிடக்கூடாது, அது வேற. இதை எப்படி தெரியுமா? இதை உங்க வாயில இருந்தே வர வைக்கலாம். எப்படி வர வைப்பேன் அப்படிங்கிறத சொல்ற பாருங்க. இப்ப நம்ம சொன்னாதானே பிரச்சனை. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா தேவ அசைவை பார்க்க போறீங்க, அசைவை பார்க்க போறீங்க கொஞ்ச நேரத்தில். சரி, உங்க வாயில இருந்தே நான் வந்து வர வைக்கிறேன், பாக்குறேன், உங்களுக்கும் நான் சொல்றேன். சரி, சிங்கம் இருக்கு. சிங்கம் குட்டி போடுது. அது என்ன குட்டி? சிங்க குட்டி. அது வேற குட்டியா மாறுமா? சரி, தேவன் அவரு போட்ட குட்டிங்க யாரெல்லாம்? அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? தேவ குட்டி. சரி, உங்களே கேட்கிறேன். சிங்கம் சிங்க தன்மையில இருக்கு, குட்டி என்ன தன்மையில இருக்கும்? சிங்க தன்மையில இருக்கும். நீங்க தான் சொன்னீங்க. தேவன் தேவ தன்மையில இருக்கிறார். தேவன் போட்ட குட்டி என்ன தன்மையில இருக்கும்? தேவனை போல தானே இருக்கும், தேவ தன்மையில தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? குட்டி தேவன்ங்க, குட்டி தேவன். தேவ ரகங்க. பாருங்க, ஒரே ஒரு ஜாதி தான், கடவுள் ஜாதி. நம்ம எல்லாம் கடவுள் ஜாதி. மிருகம் வேற, மனுஷங்க எல்லாம் ஒரே ஜாதி. அது கடவுள் படைச்ச ஜாதி, அவரு ஜாதி, அவருக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம், அவரை போலவே இருக்கிறோம். அதனாலதான் இயேசு வந்து இன்னுமா நம்பல, நானே வந்து பாரு மாம்சத்துல வெளிப்பட்டு நானும் நீயும் ஒண்ணுன்னு காட்டினார். இயேசு எங்க வந்தாரு? இயேசு வானத்தை பூமியை படைத்த ஒரு கடவுள். உலகமே எங்க கடவுள்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போறாங்க, இங்க போறாங்க, கடவுள் இங்க இருக்காரு, இங்க இருக்காரு. அந்த கடவுள் சொல்றாரு, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். எல்லா மதத்துக்குள்ளேயும் ஒன்னே ஒன்று தான் சொல்லப்படுகிறது, நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிறாய். எல்லாம் நீங்க ஹிந்து ரிலிஜன் எடுத்துக்கோங்க, எந்த எந்த இதுலயும் போய்க்கோங்க, ஆழத்துல போய் பாருங்க, கடவுள் இங்கெல்லாம் இல்ல. ஒரு வேர்டு உண்டா, அகம் பிரம்மா பிரம்மாஷ்டமி அப்படின்னா என்ன? நமக்குள்ளதான் கடவுள், நான் கடவுள். உடனே சினிமா படம் உண்மைங்க, சத்தியங்க. அப்படின்னா நம்மை படைத்த தேவன் உங்களை என்னையும் அவரை போலதான் படைச்சிருக்கிறார், அவரை போலவே இருக்கிறீங்க. So we are like God, we are created in him. So தேவ ரகம் நமக்குள்ள இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னா, என்ன விஷயம்னா, இங்க படைக்கப்பட்ட படைப்புல செயல்படாம வேற ஒரு மாதிரி செயல்பட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் மனுஷனுக்கு குரங்குல இருந்தா வந்திருப்போம்னு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த செய்கையை பார்த்த உடனே நம்ம வேற மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிறது, அதை பார்த்தோன்னு யோசிச்சா இது மாதிரி தானே நம்ம இருக்கிறோம், அப்போ இதுல இருந்தா நம்ம வந்திருப்போம். ஏன்னா இவன் கடவுள் மாதிரியே செய்யல, விழுந்து போன மனுஷன் கடவுள் மாதிரி செய்யல. ஆனா பாருங்க, நம்மளை எப்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, கடவுளை போலவே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எப்படி நடப்பாரு?
கடவுள் என்னங்க பண்ணுவாரு? He is a creator. He is a creator. அவர் உருவாக்குவார். ஸ்டார்டிங்ல ஆதியாகமம் 1 எடுத்துக்கோங்க, எடுத்த உடனே உண்டாக்குறார். சோ கிரியேட்டர்னால தான் அவர் பேர் கடவுள். சிருஷ்டிகர் அப்படிங்கிறது காரணம் என்ன? அவர் தான் உருவாக்குறவர். வேற யாராலையும் உருவாக்கவே முடியாது. ஆனா இன்னும் ஒருத்தங்களால உருவாக்க முடியும். யாரு? துரைராஜ் பிரதர் மட்டுமா? நாம எல்லாரும் சொல்லுங்க. தேவன் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட்டிவ் பவரை நமக்கு கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். யூ கேன் கிரியேட் திங்ஸ். யூ கேன் கிரியேட் திங்ஸ். நான் சொல்றேன், உங்களால கிரியேட் பண்ண முடியும். உங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? உங்களால உருவாக்க முடியும். உங்களால இல்லாத ஒண்ண கொண்டு வர முடியும். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன பண்ண முடியுமா? அழைக்க முடியுமா? இப்ப பாருங்க, யாரு நான் இழுத்தா வர மாதிரி யாரு இருக்கா? நீங்களே வருவீங்களா? வாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது ஒரு மண்டலம்னு வச்சுக்கோமே. மண்டலம்னா இது ஒரு உலகம். ஓகேயா? இது ஒரு உலகம். இப்ப 2 உலகம். இப்ப நான் எப்படி சொல்றேன்? இது காண்கிற உலகம், இது என்ன உலகம்? காணாத உலகம். நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. இது காண்கிற உலகம். அப்படின்னா நம்ம பார்க்கிற உலகம். இப்போ உங்க வீடு, நீங்க இருக்கிற குடும்பம் எல்லாமே, ஓகேங்களா? நீங்க உங்களை எல்லாரும் அதை நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ இப்போ நிறைய தேவை இருக்குங்க. ஒரே ஒரு தேவையை எடுத்துக்கோங்க. இப்பவே அது மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். நீங்க 2024 ஃபர்ஸ்ட் டேயே இதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அது நடக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் டைம். சரி, இப்போ இங்க இருக்கிறீங்க. இப்போ நான் இருக்க இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ரோசி சிஸ்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் என்ன சொன்னேன்? அந்த பக்கம் பார்த்தாங்களா? இப்போ பாருங்க, இப்போ நமக்கு எடுக்க போறோம். ஓகேயா? சரி, எல்லாரும் சாரா. சரி, இப்போ எல்லாரும் எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்க. ஏன் பக்கத்துல இருக்கிறீங்க? இங்க இருக்கிறீங்க. கரெக்டா? சரி, செம்மப்பா. காண்கிற உலகத்துல இருக்கிறோம். ஆமா. சோ காண்கிற உலகத்துல இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். இந்த இடம் காணக்கூடாத உலகம். புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை. என்ன தேவையோ மைண்ட்ல கொண்டு வாங்க. எது இப்ப வேணும்? நடக்க போகுது. ப்ராஃபிட்டிக்கல்ங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வடை நினைச்சிடாதீங்க. வடை கிடைக்கும். பணம் எது தேவை? இட்லி வடை அதெல்லாம் வேற. எது தேவை மைண்ட்ல கொண்டு வாங்க. இது 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 எனக்கு வேணும் பிரதர். 2024 இதான் என்னுடைய முதல் ஜெப குறிப்பு. முதல் ஜெப குறிப்பு என்ன? வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? இப்போ இந்த உலகத்துல தேவன் இருக்கிறாரு. இங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன? என் பிள்ளைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய ஒரு நேச்சர் இருக்கு. இவருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன குணாதிசயம்? ரோமர் 4:17 சொல்றாரு, இல்லன்னு ஒண்ணு அவர் கிடையாதான். இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்குவாராம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன பண்ணுவாராம்? அழைக்கிற தேவன். இப்போ பாருங்க, நீங்க யாரு? தேவகுட்டி, தேவகுமாரன், தேவன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நீடு சொல்லிட்டல, இது தேவை அது தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒண்ணு மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாத்தையும் இழுத்தரலாம். சோ இப்போ இது ஒண்ணு எனக்கு தேவை. இங்க தேவன் இருக்கிறார். இங்க எல்லாமே இருக்குது. இப்போ இந்த உலகத்திலிருந்து எடுத்து இங்க வைக்கணும். அதான் கிரியேஷன். திஸ் இஸ் கிரியேஷன். புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் சிருஷ்டிகர் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்? சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குன்னு ஏதோ சொன்னேன்னா, இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ண முடியும்? எடுத்து இங்க உருவாக்க முடியும். உங்களை என்னையும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த இடத்துல இருப்பாங்க. இங்க இருந்துட்டு, கடவுளே இல்லப்பா தாங்க ஆண்டவரே, நான் இது இது இந்த தெரியும்ல,
கதறி அழுது, எனக்கு ஆண்டவர் இந்த இடம், இது விழுந்து போன மனிதன், இது வந்து இப்படி இருந்தது ஃபாலன் மேன், விழுந்து போன மனிதன் கீழே உட்கார்ந்துட்டு அழுவான். இப்போ இயேசு வந்து ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்து தூக்கி எங்க வச்சுட்டாரு, தேவ குட்டிங்கிற இடத்துல வச்சுட்டாரு. இப்ப நம்ம தேவ குட்டிங்க தானே, தேவன் தானே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஏன் அழுற, நீ பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து அழுறியே, சூழ்நிலை அழ, உனக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கேன். I have given you the power. பேதுரு பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவு கோல்களை உனக்கு தருகிறேன். மத்தேயு 16 ரைட். கோல்கள் அப்படின்னா கீஸ். பரலோக ராஜ்யத்தை நீ திறந்து எடுத்துக்கோப்பா. புரியுதா இல்லையா? நீ இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா சிஸ்டர் வீட்டு சாவியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பொருள் சொன்னாங்களே, கிச்சன் ஃபுல் ஐட்டம் இருக்கு, நிறைய இருக்கு, நம்ம எல்லாம் கீ கொடுத்து என்ன வேணா நம்ம என்ன பண்ணுவோம், போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஏன்னா நிரம்பிட்டே இருக்குவாங்க. கேட்கணும் இல்லை, நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, கீ தான் கொடுத்துட்டேன்ல, இல்லை என் வாசல்லே தொங்குது, போய் எடுத்துட்டு, ஏன்னா நிரம்பிக்கிட்டே இருக்கும். அங்க குறைவே கிடையாது, குறைவே கிடையாது, நிரம்பிட்டே இருக்கும். ப்ராஃபசி. ஏன் ஆண்டவர் நம்மளை எடுத்துக்க சொல்றாரு. இங்க இருந்து ராஜ்யத்தின் ரகசியம் என்ன, சாவி இங்க இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தட் இஸ் கிரியேஷன். சரி, எப்படி எடுக்கிறது? இங்க இருக்கிற விஷயத்தை அவர்கிட்ட இருந்து இங்க எடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, இதுதான் மெயின் பாயிண்ட். ஆன்லைன்ல பாக்குறவங்களும் மிஸ் பண்ணாதீங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். எல்லாம் புரிஞ்சிடுச்சு. எதெல்லாம் புரிஞ்சுது சொல்லுவோம். நம்ம யாரு? தேவக்குட்டி. கொஞ்சம் வளர்ந்துட்டோம், தேவ பிள்ளைன்னு சொல்லலாம், தேவகுமாரன்னு சொல்லலாம், சன் ஆஃப் காட்னு சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்ல வச்ச சன் ஆஃப் காட். நம்ம இங்க சரி, நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்? தேவனோட உட்கார்ந்துருக்கோம். சரி, இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன், இங்க இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். எடுத்துக்கிற ஒரு ரகசியம் சொல்லி தர போறேன். I'm going to tell how you will receive from that place. சிம்பிள், ஒன்னே ஒண்ணுதான். ஒரு இதான் மந்திரம்னு வேணா வச்சுக்கோங்க. மந்திரமா? ஆமா வச்சுக்கோ, மந்திரம் மாதிரி. ஏன்னா மேஜிக் மாதிரி நடக்குமே, இதாங்க நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க விரும்புற காரியம், நான் சொல்றது தேவனுக்குள்ள விரும்புற காரியம். நீங்க பாட்டுக்கு பேங்க்ல இருக்கிற 10 கோடி ரூபாய் எனக்கு வரணும்னு விரும்ப, அந்த மாதிரி எல்லாம் சி, அப்போ அது இடமே வேறன்னு அர்த்தம். அப்படி அவனால ஆசைப்பட்டா அது வேற. இப்படிதான் வெளிநாட்டுல 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க, பேரு பேரு கென்னத்துன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. இவங்க ப்ராஃபஸி பண்றாங்க, கர்த்தர் எனக்கு காட்டினார் அவரை கல்யாணம் பண்ண போகுது. யாரு? அவங்க ஆல்ரெடி 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஊழியம் பண்ணிருக்காங்க. யோசிச்சுனா நான் வந்து ரிசீவ் பண்றேன். ரிசீவ் யார் ரிசீவ் பண்றது? இப்படி எல்லாமா ரிசீவ் பண்றது? 100 புருஷனை ரிசீவ் பண்ண இப்படி எல்லாம் எது சொல்ல, இதெல்லாம் என்னது கிடையாது, செல்லாது. இங்க இந்த விஷயம் செல்லாது, இங்க ரைட்டான விஷயம் தான் செல்லும், ரைட்டான காரியம் தான் நடக்கும். ஓகேயா? ஏன்னா அது அங்க இருந்து நடக்குது, அழிவுக்கு நேராக நடக்குது. சரி, இங்க ரைட்டான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரதர் சொன்னார், எதை வேணாலும் நடக்கும்னு, என்ன வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணாதீங்க, அது டேஞ்சர் ஆயிடும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது. இப்படிதான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ எப்படி இங்க இருக்கிற தேவன்கிட்ட இருக்கிற கம்ப்ளீட் ஃபுல்னஸை நான் இந்த 2024 கொண்டு வர போறேன். அதுக்கு ஒரே ஒரு ரகசியம், வெரி வெரி சிம்பிள், ஈஸி. நான் முதல் ஒன்று சொன்னேன், உணர்வு. நீ உணர்றது ஒண்ணு. இப்போ நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு ஒன்னே ஒண்ணு, தேவன் இருக்கிறாரா? இவர் தான் தேவன் வச்சுக்கோங்க. தேவன் இவர்கிட்ட எல்லாமே இருக்கா? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இங்க இருக்கிறீங்க. ஆனா பிசிக்கலா எங்க இருக்கீங்க? காண்கிற உலகம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க சரீரம் இந்த காண்கிற உலகத்துல இருக்கு, உங்க ஆவி
தேவனோடு இருக்கு. உங்க ஆவியிலே பரிபூர்ணம் இருக்கு. இது கண்டிப்பா இங்க வரும். ஆனா சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்துல வரும். என்ன தெரியுமா? கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காட். நீங்க தேவனுக்குள்ள தேவனை போல இருக்கிறீங்கிற உணர்வு உண்டாக உண்டாக உங்களுக்கு தேவன்கிறது இல்லாம அது நிறைவேறிட்டே இருக்கும். Glory. நீங்க தேவனுக்குள்ள நானும் அவரும் ஒன்னா இருக்கிறேன், அவருக்குள்ள ஒன்னா இருக்கிறேன், அந்த உணர்வு உண்டாக உண்டாக எனக்கும் அவருக்கும் பிரிவே இல்லை. நானும் தேவனும் இணைந்திருக்கிறோம், கலந்திருக்கிறோம். ரத்தமும் சதையுமாக நான் பிதாவோடு கலந்திருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன்கிற இந்த உணர்வு உண்டாக உண்டாக உங்கள் குறைவு, நீங்க எது விரும்புறீங்களோ அதுக்கு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை, அதுக்காக நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு உணர்வு உங்களை சுகமாக்கும். இந்த ஒரு உணர்வு உங்க குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஒரு உணர்வு எல்லா சூழ்நிலையும் மாற்றும். ஒரே ஒரு உணர்வு. நீங்க எங்க போகும்போதும் அவரோட நான் ஒன்னா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதுதான் that is the secret of anointing. அபிஷேகத்துக்கே அதான் ரகசியங்க. நீங்க அப்படி பிலீவ் பண்ணி பாருங்க, உங்க மேல ஆவியானவர் அப்படி இறங்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஜீசஸும் இவனும் ஒன்னாவே இருக்கிறாங்க போல. ஏன்னா ஆவியானவர் மேல அப்படி ஒரு அனாயிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆவியானவர் அப்படி இயேசு மேல இருந்துகிட்டே இருக்கிறது போல உங்க மேல என் மேலயும் அப்படி நிரம்பி இருந்துகிட்டே இருப்பாரு. நிரம்பி இருந்துகிட்டே இருப்பாரு. The power of God. அவர் அப்படியே 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 வருவார், அப்படியே வருவார், அப்படியே வருவார். உள்ள மேல உடம்பு ஃபுல்லா பரிசுத்த ஆவியின் வல்லம் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும். Glory. A release, a release, a release, a release, a release, Lord. தேவனும் நீ ஒன்னா இருக்கிற. You are one, one. கண்ணாடியில போய் பார்த்தா ஜீசஸ் தான் தெரிவார். கண்ணாடியில போய் முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இயேசு தெரிவார். முன்னாடி இயேசு. There is no Durayaraj. There is Jesus. I release the anointing. Glory. I release, Lord. I release, Lord. I release. Glory. 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 யோசிச்சு பாருங்க, பிசாசு உங்களை பார்த்தா பிசாசு கண்ணுல யாரு தெரிவா? யாரு தெரிவா? யாரு தெரிவா? Glory. உங்க தெருவுல நடந்து போறீங்க, எல்லார் கண்ணுல யாரு தெரிவா? ஜீசஸ். அவர் எவ்வளவு ஹைட் தெரியுமா உங்க மேல? நீங்க எவ்வளவு ஹைட் தெரியுமா? அவ்வளவு ஹைட் இயேசு உங்களுக்குள்ள. மைக் எடுத்துக்கோ. Thank you, Ribasha Daraba. Ora Mashi de Rivera Balakarabe. Ora Messi de Ramasha. Ora Mashi de Rivera Balakarabe. Thank you, Jureba. Ora Mashi ke Rivera Balakarabe. God is with you, brother. God is with you. God is with you. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus.
Thank you, wonderful Holy Spirit. Thank you, Lord. Ora mashike rebele haradala maradara mashaba. தேவனுடைய அசைவை யார் பார்க்க போறீங்க? அசைவை பாருங்க. ஏய் நல்லா பாருங்க. Super. Wonderful Jesus. Reba radala karavesha da rehara dera mashada la bora da ramekarabu. Ora mashede reha. Ora mahadara hara rebeka redera moshabo. Ora me rada leki rebe shidi remaha daraba karabu. Ora mashike remela hare marabu la makashibi. Ora mashide reha la baraba. Yes. I release. ஒரு நாள் கூட சிஎல் போட முடியலன்னு சிஸ்டர் ஃபீல் பண்ணாங்க. பிள்ளைங்க ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். இன்னும் பெருகுவதாக, இன்னும் அது அப்படியே அந்த பிரஷர் அதிகமாகட்டும். ஸ்கூலே உங்களை மிஸ் பண்ணும் சிஸ்டர். ஸ்கூலே வந்து லீவ் போடாதீங்க, வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவ குட்டி இல்லாம அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? ஆமென். பெருகுவதாக, மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். I bless. உங்க காலேஜோட மிஸ் பண்ணோம். உங்க காலேஜ் மிஸ் பண்ணோம். No more leave. ரீபாரா பஷாதா ரேகா ரேத ரேகரே பௌஷதரபா. தேவனுடைய குமாரத்தி இல்லாம உங்க காலேஜ் என்ன பண்ணும்? உங்க ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? Thank you Jesus. ஓரமா ஆதிக்கத்தை பேசுகிறேன். You will reign. ஆளுகை செய்வாய். You will leap. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. I bless you. பெருக்கம். அமைதியான ஒரு விசுவாசம், ஆனா ஆழமான விசுவாசம். அதை ஆண்டவர் பகிரங்கமாய் கனம் பண்ணி கொண்டு போறார். Thank you Jesus. Ora mashada la hare dere mele kerabo. Ora mashi dere mela karabe. Amen. Riba rama shaka re dere mele kerebe. Ora masha. I declare healing. யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் வலிக்குது healing வேணும்னா, ஏன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பழமொழி கேட்டிருக்கீங்களா? அதை நாங்க இங்க அப்படியே அப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்க. God's joy will heal you. I release the healing power right now. Rika rada rama shera ba ushada rama karabe rama ushada raba. I speak healing. Riba rama sheka reba. I speak healing. Riba sheka reba raba lokara ushada rama. Thank you Holy Spirit. Okay. Ribi shibi. Ora mashida rama lahara dibi. Ora masheke re dele hadire mashadarabu. Ora masheka rama ladare mashe. Oh spirit of infirmity, leave in the name of Jesus. Spirit of infirmity, பலவீன கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. Ora mashaka rabu. ஜீவன் வெளிப்படுவதாக. இது உண்மையா பொய்யா கனவா நனவா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்லயே supernatural healing is happening. Ora mashike re dele karabo shadarabo. Ora mashide re me karabo shadarabo. Ora mashide. இதுக்கு மேல உங்களை தடை பண்ணி வைக்க முடியாது சிஸ்டர். இதுக்கு மேல இந்த பலவீனம் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் அழைத்த அழைப்புல நீங்க நிலைத்து நிற்பீங்க. You have the giant like faith. அந்த விசுவாசம் பெருகும். உங்கள் மூலமாக அநேகர் பாருங்க ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். உங்க வாயின் வார்த்தைகள் மூலமாக நிறைய பேர் விடுதலை ஆவார்கள். உங்க சொந்த குடும்பம் விடுதலையாகும். அடுத்த லெவல் குடும்ப ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போறீங்க. அடுத்த வருஷம் வேற லெவல்ல ஆண்டவர் இப்ப கொண்டு போயிட்டு இருக்காரு. Thank you. அது the healingல இது manifest ஆகும் பாருங்க. Thank you Jesus. Thank you wonderful Holy Spirit. Ora mashike rebele haradama. Ora mashide remela karabe. Weight loss பேசுறேன்பா. இந்த பிள்ளைக்கு supernatural weight loss நான் பேசுறேன். I do receive it. அது உங்க ஹார்ட்ல ஒரு பெரிய பாரதா இருக்கு. I release. திரும்ப எலச்சு போயிட்டானு பார்த்து சொல்லுவாங்க எல்லாம். ஆமென். ஓரா மாஷிகே ரேபலே பலே பார மூஷிபி ரபோ. அப்படியே ஹீலிங்க ரிலீஸ் பண்றேன். பாலஸ்ரியா பிரதருக்கு டஃப் கொடுப்பீங்க. நீங்க சரியான மேட்ச். நீங்க சரியான மேட்ச் இல்லங்கிறது பிசாசுடைய பொய். I regret it. I stop it. Amen.
ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவாக செதுக்கப்பட்டு செய்யப்பட்டவங்க, இணைக்கப்பட்டவங்க. சோ thank you ஜீசஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆண்டவரே அடுத்த லெவல் அன்யோன்யத்தை ஐக்கியத்தை நான் ரிலீஸ் பண்றேன். thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். தேவனுடைய குமாரனும் குமாரத்தையும் சேர்த்தா என்ன நடக்குமோ அதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கும். thank you ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு லிபரேஷன், அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன். அப்படியே போய் ஆளுகை செய்யுங்க. போகிற இடத்துல ஆளுகை, தயவுகள் பெருகும், தயவுகள் பெருகும். ரீதரமாஷதலே ஹரதீரம் ஔஷதர பௌரதரமாக்கரபே ஓரமாஷீதிரே ஜாய் ஜாய் ஓரமாஷீகரே பெலா ஹரதரம் ஔஷதரபா ஓரமாஷீதிரே ஹரபரபோ ஓரமாஷீதிரமா Ora mashike rebala hasiterebe. Ore me deramoshederaba. Ora mashike rabo. Bless you, bless you, bless you. Ora be deramashadere haraderama. Ayarebe shibe rabo raderama. ரெண்டு பேரையும் ஆண்டவரே bless பண்றேன். Thank you Jesus. Thank you Holy Spirit. அப்பா ரெண்டு பேரையும் நான் தூக்கி ஆண்டவரோட வச்சிருக்க ஸ்தானத்துல வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Oh, they are unstoppable. உங்களை யாரும் நிறுத்த முடியாது, உங்களை யாரும் தடுக்க முடியாது, உங்களை யாரும் குறுக்கிட முடியாது, உங்களை யாரும் தடை சொல்ல முடியாது, உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. உங்களை குறை சொல்ல எழுப்புகிற நாவுகள் அவர்களை மீறி புகழும், அவங்களை மீறி புகழ்ச்சிக்கு நேராய் திரும்பும். என்னப்பா அவளை பத்தி தப்பாவே பேச முடியலையே, அப்ப என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரியான கனத்தின் பாத்திரமாக ஆண்டவர் தூக்கி வைக்கிறார். என யார் கனம் பெற்றவர்கள்? தேவனுடைய பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் அந்த ஹானர்ட் வெசல். உங்களுக்கு இல்லாத கனம் வேற யாருக்கு? இயேசுவின் நாமத்தினால கனம் 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 என்று பேசுகிறேன். ஓரமா ஷீதிரேபல கனம் கனம் என்று பேசுகிறேன். ஓரமா ஷேகரேபல ஹரதே ரதர போஷி பிரபு. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணா 10 நிமிஷத்துல 10,000 விஷயத்தை செய்வார். Yeah, so ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கூட, if you have any specific need which you want to manifest immediately, நாங்க உங்களை அந்த இடத்துல வைக்கிறோம். Yeah, if you're struggling, don't worry, we are there with you to help you. நீங்க ஆண்டவரோட ஒன்றாய் இருக்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. உங்கள் தேவைகள் அப்படியே manifest ஆகுது இயேசுவின் நாமத்தினால. தயவுகள் பெருகுகிறது. உங்கள் தேவை என்னது உங்களுக்கு தெரியலனாலும் ஆவியானவர் அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். To know what is your need, know what is your need, to confess your need in God's presence and attract it. அதை எடுத்துக்கொள்வீர்கள், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பீர்கள். You will serve others. You will just serve others. We bless you. வாழ்ந்திருப்பீர்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ரகசியம், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற நான், எனக்குள்ள இருக்கிற அவர், இந்த கலந்து இருக்கிற இது ஒரு மிகப்பெரிய உணர்வு. தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் தனியா இல்லவே இல்லை. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது சொல்றாரு, நான் தனியா இல்லை. இந்த பூமியில அவர் நடந்து போகும்போது சொல்றாரு, என் பிதா என் கூட இருக்கிறார். அவர் அப்படியே உள்ள போறாரு. அவரு சகேயு வீட்டுக்குள்ள போறாரு. ஊரையே ஏமாத்திட்டு இருந்தவன், கடகடன்னு போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். உட்கார்ந்துட்டு இருக்க சுத்தி இருக்கிறவெல்லாம், இனியா நடக்குதுங்க, என்னையா நடக்குதுங்க, யாராலையும் மாத்த முடியாததெல்லாம் மாத்த முடியும். பிலீவ் பண்றீங்களா?
மாத்த முடியாதத மாத்திர தேவன். மாத்த முடியாதத நான் சொல்றேன் சித்ரா சிஸ்டர், மாத்த முடியாதது உங்க குடும்பத்துல மாறும். மாற்ற முடியாதது மாற போகுது. மனுஷனால முடியாது, முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு. glory. பாருங்க, இயேசு போகிற இடத்துல எல்லாம் வேற மாதிரி நடக்குது. ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிறவன் என்ன பண்றான்? எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறான். அதோட ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்றேன். அன்னைக்கு இயேசு கூட போனவன் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டான். ஐயா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கூட சும்மா போட பாருங்க சகையு வீட்டுக்கு, அவன் எடுத்து கொடுக்குறான். இயேசு கூட போன அத்தனை பேரும் பணக்காரன். அன்னைக்கு நைட்டே சகையு எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறான். இயேசு கூட இருக்கும் போதே இப்படி உங்களுக்குள்ள அப்படியே நிரம்பி இருக்கிறார். உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, சும்மா நான் எப்படி யோசிக்கிறேன். ஜீசஸ் இன்னைக்கு நான் இப்ப போயிட்டே இருக்கும்போது சொல்றாரு, சகையுவே உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். இப்போ உன் கூட இருக்கவெல்லாம் நினைச்சிருப்பான், ஏன் அவன் ஒரு கேடு கட்டவன், அவன் ஏமாத்துறவன், அவன் எல்லாத்தையும் இப்படி பண்றவன், அவன் வீட்டுக்கு இவரு போறாரு, இப்படிதான் நினைச்சிருப்பான்ல. இப்ப இயேசு கூட இவன் எல்லாம் போறானுங்க. சரி போய் தான் பார்ப்போமே. தேவனுடைய அசைவை பாக்குறீங்க, தேவன் மூவ் பண்றாரு. இவனு எல்லாம் இந்த டிசைபிள்லாம் பாருங்க ரொம்ப கிருத்தரமா யோசிக்கிற ஆட்கள். என்னதான் நடக்குது பாத்துறோம். கூட யூதர்கள் வர போயிருப்பானுங்க. அவனு வேற இவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணுமே தெரியாம சரி இவர் கூட போவோமேன்னு போன குரூப், ஏன்னா சாப்பாடு கிடைக்கும் இது கிடைக்கும் போன குரூப். இன்னொரு குரூப் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கலாம். இந்த குரூப் இப்ப சகையு வீட்டுக்கு போயாச்சு. இதுக்கெல்லாம் யாரு தேவையில்லாம அந்த குரூப். இப்ப ஜீசஸ் அவர் வந்திருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, சகையு போய் எல்லாம் அவன் எவ்வளவு லட்சமா பணம் வச்சிருக்கான், பணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனு யோசிக்கிறானுங்க, என்னடா இது நமக்கு பணம் போனவன் எல்லாம் பணக்காரன், ஒருத்த மனம் மாறுறான், அத்தனை பேர் பணக்காரன் ஆகுறான். ஏங்க ஒன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. இயேசு கூட போனா ஒருத்த மனம் மாறுறான், இவன் பணக்காரன். உங்களுக்குள்ள இயேசு, நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, உங்க மேனேஜர் ஏன் காசு தருவானே தெரியாது, உங்க சுத்தி இருக்கவங்க ஏன் உங்களுக்கு இதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சகைவால முடியாது. இயேசு போயிட்டா சகைவு என்ன பண்ணுவான்? கொடுத்துதான் ஆவான். நான் சொல்றேன், இந்த உணர்வுல போய் பாருங்க, அவனுக்கே தெரியாது என்ன எப்படி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னு. உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் எப்படி வருதுன்னே தெரியாது. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்ககிட்ட வருங்க. உங்க சொத்தை இழக்கவே மாட்டீங்க. உங்க சொத்து உங்ககிட்ட வரும். இன்ஹெரிட் பண்ணுவீங்க, ஆளுகை செய்வீங்க. நான் சொல்றேன், எல்லா நகையும் வரும். ஆண்டவர் திருப்பி எடுப்பார். முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவருடைய வல்லமை பாருங்க, இல்லாததெல்லாம் கொண்டு வந்துரும். நான் சொல்றேன், உங்க கூட ஒட்டிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் பணக்காரனாவான். இயேசு கூட ஒட்டிக்கிட்டு இருந்த ஆள்லாம் பணக்காரனா, உங்க கூட சும்மா சுத்தினவெல்லாம் பணக்காரனாவாங்க. நிச்சயமா சொல்றேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் யோசிப்பான், என்னடா நமக்கு நல்லதா நடந்துட்டு இருக்குன்னு. அவனுக்கு தெரியாது பக்கத்துல நீங்க இருக்கீங்க. அவனுக்கு தெரியாது. நிச்சயமா சொல்றேன், நீங்க இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வேதத்துல இருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கு. உடன்படிக்கை பட்டி இருந்ததுனால
அந்த பெட்டி நிமித்தம் அந்த வீட்டுல இருந்து அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. சும்மா நினைக்காதீங்க, உங்க தெருவுல நிறைய பேர் சாக மாட்டாங்கங்க. இதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதான்னு தெரியல. வயசானதெல்லாம் இருக்கும், என்னடா போவே மாட்டேங்கிறேன், எங்க வீட்டுல போவே மாட்டேங்குதுன்னா நான் இருக்கிற வரைக்கும் போகாது. நிச்சயமா சொல்றேன், எல்லாம் உயர்த்துரும், மரணம் இருக்காது. பிலீவ் பண்ணுங்க, உங்க எல்லைக்குள்ள இருக்காதுங்க, மரணம் இருக்காது. ஜீவன் 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 உண்டா. You will see life. You will see life. யோசிச்சு பாருங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னடா யாரையும் காணும். ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்க ஐயோ நமக்கு வேலை, உங்களுக்குலாம் வேலை இருக்கும், என்ன டெஸ்ட் பண்ணாவது வருவாங்க. ஏன்னா சுகம் உண்டாயிட்டே இருக்கும். மரணம் மேற்கொள்ளுனா ஜீவன் மேற்கொள்ளாதா? யோசிச்சு பாருங்க. ஜீவன், உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் உங்க எல்லையை தொடாதா? நம்ம ஏன் அப்படி யோசிக்க கூடாது? எனக்குள்ள இருக்க ஜீவன் என் எல்லையை தொடும், என் வீட்டை தொடும், என் குடும்பத்தை தொடும். நான் சொல்றேன், ஜீசஸ் சும்மா சொல்ல, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள் அவர்கள் சுஸ்தமாவார். பைபிள்ல எங்கேயாச்சும் இயேசு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. Pray for sick people அப்படின்னு அவர் கமாண்ட்மெண்ட் சொல்லவே இல்லை. என்னது சொல்லவே இல்லையா? அப்ப என்னத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுதுல? அவர் என்ன சொன்னாரு? கையை வச்சாலே சுகமாயிடுடா, நீ கேட்கவே வேணாம். ஏன்னா அவர் எதை சொன்னார்னா, நீ தேவனுக்குள்ள இருக்கிற, அவர் உனக்குள்ள இருக்கிறார், நீ உனக்கே நான் இயேசுவோ அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு நான் இருக்கிறேன் உன் கூட. நிஜமா சொல்றேன், வில்லியம் பிரெனம், பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், அவர் ஒரு லெவல்ல என்ன ஆயிட்டார்னா, ஆக்சுவலா அவர் சொல்லுவாங்க அவர் டிசீவ் ஆயிட்டாரு, வஞ்சிக்கப்பட்டாருன்னு. அது காரணம் என்னன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு அவரால் நம்ப முடியலன்னா, ஒருவேளை நான் தான் இயேசுவோ, அந்த அளவுக்கு அவர் மூலமா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. வில்லியம் பிரெனம் மூலமா நீங்கெல்லாம் கேள்விப்படாத அற்புதங்கள். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாரு, ஆண்டவர் கூட இருக்காரு. அப்போ அது ஒன் மேன் ஆர்மியா இருந்தது. இங்க நான் சொல்ல, நம்ம எல்லாருக்குள்ளே அப்படி இருக்கிறாரு. அடுத்த ரிவைவல்கள், அடுத்த மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம கிட்ட இருந்து தொடங்க போகுது, நான் பிலீவ் பண்றேன். வில்லியம் பிரெனம் அவர் ஒரு லெவல்ல என்னன்னா சொல்றாரு, என்னெல்லாமோ நடக்குது. ஏங்க அவர் ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்காருங்க. வில்லியம் பிரெனம்ங்கிறது நிறைய பேர் தெரியாது, அவர் ஒரு ஊழியக்காரன், இப்ப இல்ல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மினிஸ்ட்ரி பண்ணவர். ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்காரு, நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி, எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது அவர் போயிட்டே இருக்கிறாரு, முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட்டை மாத்து. முன்னாடி சைக்கிள் ஏதாவது விழுந்துச்சு, எதான நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஐயோ அந்த பக்கம் போனா டிராஃபிக் ஆயிடும், கரெக்டா இல்லையா? நீங்க எல்லாம் போக மாட்டீங்களா? டிராஃபிக் ஆயிடும்ல. வில்லியம் பிரெனம் அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்குறாரு. ஒரு கார் அடிபட்டு கார் கவுந்து வெளியே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், அவன் காலில் ரத்தம் பாயுது. உள்ள இருந்து ஆண்டவர் சொல்றாரு வில்லியம் பிரெனம் கிட்ட, இறங்கி போ பக்கத்துல. ஸோ இவர் முன்னாடியே காரை நிறுத்திக்கிட்டு, இவர் கூட 2 பேர் இருக்கிறாங்க, இவர் ஒரு மீட்டிங் போனோம், இறங்கி நடக்கிறார், முன்னாடி போறார். உண்மையா இது ரெக்கார்ட் செய்யப்பட்ட விஷயம். நான் படிக்கிட்ட நிறைய பேர் இதை கூட இருந்தவங்க டெஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் நடக்க இங்க அவர் நடக்கிறார், இந்த இடத்துல ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ரத்தம். அவர் நடக்க வெளியே சதர்ன ரத்தம் உள்ள வருது. உண்மைங்க, உள்ள வருது. அவர் வர உள்ள வந்த ரத்தம் சதையெல்லாம் ஒன்னாகுது, உடஞ்சி கை நேராகுது, காலு நேராகுது, கார் அப்படிதான் இருக்கு. இந்த மனுஷன் பக்கத்துல வில்லியம் பிரெனம் வரும்போது ஆக்சிடென்டே இல்லாத மாதிரி இருக்கிறாரு. என்ன மிரக்கல், கை தட்டணும்ல. இது இந்த பூமியில இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். லாரி பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாரி பிரதர்ஸ் சொல்லுவாங்க.
லாரி பால் ஆசிரா, சரி பால் ஆசரா, பால் லசீரா, பால் ஆசிர், கரெக்ட். ஒரு ஊழியக்காரர், அவரை பத்தி சொல்றேன். ஏன்னா இவங்களெல்லாம் கடைசி காலத்துல இவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில அவங்களால கிரகிக்க முடியாத அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா இப்படி நடக்குது. இவர் கூட்டத்துல திருநெல்வேலி பக்கம் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, அங்க வீடுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வீடுங்க இருக்கும், இந்த பக்கம் வீடு இருக்கும், நடுவுல தெரு இருக்கும். பாத்திருக்கீங்களா? இந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல நடுவுல ரோடு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நிறைய வீடு, இந்த பக்கம் நிறைய வீடு. சோ இங்க கூட்டம் நடக்குது. இந்த தெருவுல ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு கூட்டம் நடத்துறாங்க. இவர் பேசி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தமிழாள். அவர்லாம் இல்ல பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம் பாருங்க. இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதுவும் நடந்த உண்மையான சம்பவம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் பாத்தீங்களா, ஊர்ல ஒரு நொண்டி நாய் இருக்கு. ஒரு நாய் அந்த ஊருக்கு, உங்க தெருவுல ஒரு நாய் இப்படி இருக்குன்னா உங்க எல்லாருக்குமே கண்ணில் பட்டிருக்கும்ல. இப்போ ஒரு கருப்பு நாய், அது கால் இப்படி இருக்கு, தெரியும் தானே? ஒரு நாய், அந்த ஊர்ல இருக்கிற நாய். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடுங்க, ஜனங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவர் அங்கிருந்து பிரசங்கம் பண்றாரு. இந்த நொண்டி நாய் போறதுக்கு வழியே இல்லை, இந்த தெருவிலே நிக்குது. இந்த பக்கம் ஏன்னா ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நாய் ட்ரை பண்ணுது எப்படியாவது போகணும்னு. கடைசியா ஒரு வழி கண்டுபிடிச்சு அந்த தெருக்கு போகணும். ஸோ இந்த நாய் என்ன பண்ணுது, நான் சொல்றது உண்மையா நடந்தது. இப்படியே போகுது, இப்படியே போய் இந்த தெருக்கு போகுது. நொண்டி நாய் நொண்டி போகுது. இந்த தெருக்கு போகும்போது முழுசா போகுது. உண்மைங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கண்ணு முன்னாடி அவர் பிரசங்கம் அப்படி கிராஸ் பண்ணும்போது சுகமாகுது, கிரியேட் ஆகுது. கால் இப்படி 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 போனது இப்படி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பூமியில தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய ஆவியை பெற்றவங்க மூலமாய் நடந்த காரியங்கள். நான் சொல்றேன், ஏதோ ஒரு மனிதரால் அல்ல. இந்த 2024 நான் சொல்றேன், இந்த மாதிரி சாதாரணமா நடக்கும். இப்ப பாருங்க, அவர் ஜெபம் பண்ணாரா? நாய்க்கு ஜெபம் பண்ணாரா? நாய்க்குட்டியே சுகமாகும்னா மனுஷங்க எப்படிங்க? நம்மளாம் சாதாரணமா சுகமாவோம். Glory. I believe that. பாருங்க, அசுசா ரிவைவல்னு ஒரு பெரிய ரிவைவல் நடந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்கால 1907 ஆண்டு, 7 தான் நினைக்கிறேன், 1907. யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். வில்லியம் சீமோர், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அமெரிக்கால இருக்கிற ஆப்பிரிக்கன் கருப்பர். இவர் என்ன பண்றாரு, இவர் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் ஜெபம் பண்ணு. ஏன்னா இவர் ரொம்ப வருஷமா இருக்கிறார் மினிஸ்ட்ரியில, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நீ ஜெபம் பண்ணு. சரி ஜெபம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. இடம் கிடைக்கல. இப்போ அந்த குதிரை எல்லாம் வண்டியெல்லாம் இருக்கும்ல, குதிரை வண்டிங்க, அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குது. சரி அந்த ஒரு குடோனை என்ன பண்றாரு, ரெடி பண்ணிட்டு மனுஷன் ஜெபம் பண்ணோன்னா கூட 2 பேர் வராங்க. 2 ஊழியக்காரங்க எல்லாம் வாங்க நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றாங்க. ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. இவங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. 1907 வருஷம். கொஞ்சம் பேர் என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்க, இந்த சூமின கையெல்லாம் இருக்குல்ல, அப்படி கை இல்லாதவங்க இவங்கெல்லாம் போயிருக்காங்க, கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஜெபிக்கிற இடத்துல உள்ள போகும்போது இப்படி கையை அப்படி தூக்கும் போது கை கண்ணு முன்னாடி வளர்ந்துருக்கு. காலு சூம்பி, நம்ம பிரேயர்ல இப்படி 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 காலு நார்மலா இருக்குங்க. இதை பார்த்து பக்கத்து ஊர், எல்லா ஊர் ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையா அமெரிக்கால அசுசான்ங்கிற ஒரு இடத்தில் நடந்த சம்பவம். 1907, 8 இது வருஷ கணக்கா போகுது. அந்த இடத்துல ஜெபிக்கிறது எப்படி போச்சு, நிறத்தவே இல்லை. ஜனங்க வராங்க, சுகமாகுது. ஜனங்க உலகத்துல இருந்து எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய் அங்கேதான் ரொம்ப வருஷமா இல்லாத ஆவியின் அனுபவம் உண்டாகிறது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க. அது வரைக்கும் ரோமன் கேத்தோலிக் அப்படி இருந்த ஒரு இது, அங்க இருந்து தான் அனாயிட்டிங், ஆவியின் அனுபவங்களுக்குள்ள வெளியே வந்து அதுல இருந்து வந்த சபைகள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட். நிறைய பேர் இன்னைக்கு சொல்ற சில சபைகள் எல்லாம் அங்கிருந்து வந்தது. அந்த ஒரு எழுப்புதல், ஒரு மனிதன் போய்
ஆவியில நிரம்பி தேவனோடு பண்ணும்போது இன்னைக்கு அத்தனை சபைகள் உருவாயிருக்கு தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அந்த டைம் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல நடந்தது. அவங்க சொன்னாங்க இதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு இதை விட மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம எல்லாம் இருக்கோம். அதனாலதான் என்ன மாதிரி நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவனை இப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ் நடக்கும். சாதாரணமா விட்டுறாதீங்க. கடன்லாம் அப்ப எப்படி ஈஸியா தீந்துருங்க. நீங்க செழிக்க பிறந்தவர்கள். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? செழிக்க பிறந்தவர்கள். செழிப்புங்கிறது தானாவே உங்க லைஃப்ல உண்டாகும். செழிப்பு தானா உண்டாகுங்க. உங்களை தடுக்கவே முடியாது. வெட்ட வெட்ட வளருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வளரும் வாங்கல்ல. நாம எல்லாம் அப்படி அழைக்கப்பட்டவங்க. we are called like that. இங்க இருக்க ஜீவன் என்ன பண்ணும்னா தடுக்கவே முடியாது, அடிச்சிட்டு போகும், அடிச்சிட்டு போகும். இந்த வெள்ளத்துல காரெல்லாம் மிதந்ததுன்னு சொல்றாங்க, மிதந்து போகுதுன்னு. நமக்குள்ள இருக்க ஜீவன்ல எல்லாத்தையும் மிதக்க பண்ணுவார். உங்க பிரச்சனை, கடன், எல்லாம் மிதந்து போகும், மிதந்து போகும். நான் சொல்றேன் மிதந்து போகும். யாரா பிலீவ் பண்றீங்க? உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் வெளிப்பட வெளிப்பட எல்லாத்துல இருந்து வெளியே வர்றீங்க. See, we are called to conquer. ஏன் இந்த வசனம் நான் கொடுத்தேன்னா, கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்கன்னா, ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி. You are called for God, you are called to conquer. ஆளுகை செய்ய வந்திருக்கிறோம். Amen. எல்லாரும் அப்படியே அப்படியே just we are going to pray. Thank you Father. அப்படியே எழுந்து நிற்க நான் இல்லைங்க, உட்காருனா உட்காருங்க. ஒரு few minutes, ஓகே, few minutes அப்படியே ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல. Thank you Father, thank you Father. லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க, so we are going to pray. இதே காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்றேன், see, முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க வாயை நகைப்பினால் நிரப்புகிறார். Thank you for the anointing Lord. எல்லாரும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களை அப்படியே சரண்டர் பண்ணுங்க. உங்க கைகளை அப்படியே ஆண்டவர் சமூகத்துல. இப்ப பாருங்க, யூ ஜஸ்ட் மறந்துருங்களேன். நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறோங்கிறதையே மறந்துருங்க. இது வந்து ஒரு ஆண்டவருடைய ராஜ்யம்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஹெவன், இட்ஸ் அ ஹெவன். ஏன்னா நம்ம தேவ பிள்ளைங்க இருக்கிற இடம் பரலோகம்தான், பரலோகம்தான், தேவ மகிமை தான். ஜஸ்ட் உங்களை அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணருங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக பார்க்குறீங்க, ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக சகல காரியங்களையும் செய்து முடித்துட்டாரு. நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. யூ ஆர் ஃபில்டு வித் ஜாய், filled with joy. I release that anointing. I release the glory. 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 Fill, Lord. Fill, Lord. Let the fire fill them. Fill them. Fill them. Fill them. Fill them. Fill them. Karaba shantona rikatono ripala. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. I release. Thank you, Father. I release the anointing. I release the anointing. Oh, thank you, Father. I release the anointing. இப்ப பார்த்துட்டு இருக்க லைவ்ல, see, I'm getting a name. சந்தோஷ் அப்படிங்கிற பேர் நான் பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ வை ஐம் சீயிங் சந்தோஷ். ஏன்னா சந்தோஷத்தை பேசுகிறேன். உங்களுக்கு தெரிந்தவங்களோ இல்லை, இதை ஒருவேளை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம்னு சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் ரியல் ஜாய், அதற்கான காரியம் உண்டாகும். எஸ் எஸ் லார்ட், ஐ ரிலீஸ் இட். ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். I release that presence. I release the anointing. உடம்புல வலிகள், உடம்புல எந்த வலி இருந்தாலும்
அப்படியே பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. God is healing you. ஆண்டவர் சுகமாக்குறார், இப்போ சுகமாக்குறார். you are getting healed right now. செக் கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றேன், உங்க உடம்புல இருக்கிற காரியங்கள் மாறுகிறது. Release it, Lord. I release. I believe God has anointed me to deliver. இப்பொழுதே விடுதலையாக்கப்படுகிறீர்கள், விடுதலையாக்கப்படுகிறீர்கள். Thank you, Father. Thank you, Father. I release the anointing. I release the presence of God. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. எல்லாம் அப்படியே just receive. Thank you, Father. Thank you, Father. See, ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னத்துக்கு அப்படியே விட்டு கொடுங்க. Glory. அப்படியே விட்டு கொடுங்க. எல்லாம் அப்படியே உங்களை மீறி அப்படியே விட்டு கொடுங்க. Thank you, Father. You are wonderful, Lord. You are wonderful, wonderful, wonderful. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. I feel the anointing. I feel such anointing. Thank you, Jesus. Thank you, Jesus.